இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஏழுமலையானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. நீங்களும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரமிக்க வைக்கக்கூடிய சில அதிசய தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாராலும் எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏன்னா ஏழுமலையான் அழைத்தால் மட்டும்தாங்க ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரம் வரை பல சிறப்புகளை கொண்டிருக்குங்க. திருப்பதி ஏழுமலையான் தான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். இவர் கலியுகத்தில் தன்னை நம்பக்கூடிய பக்தர்களின் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தி வர்றாரு. திருப்பதி சென்று வருபவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதும் பலர் கண்கூடாக கண்டறிந்து வழிபடுறாங்க. திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையானின் சிலை பற்றியும் வெளியில வராத பல அபூர்வ விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கு. இவற்றை நம்பினாலும் நீங்க நம்ப விட்டாலும் மாற்ற முடியாத உண்மையை மட்டுமே அவை இருந்து வருது. ஏழுமலையான தரிசிக்க லட்சக்கணக்கில் ஆண்டில அத்தனை நாட்களிலும் பக்தர்கள் குவிவதற்கு முக்கிய காரணம் இருக்குங்க. உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஏழுமலையான். திருப்பதி ஏழுமலையான் திருப்பதிக்கு சென்று வந்தா திருப்ப வரும்னு சொல்லுவாங்க. கேட்டதே கொடுக்கும் கலியுக தெய்வம்னு பெருமாளின் மகிமை பலருக்கும் தெரியும். பலரும் இதை வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க. ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டும் இல்லைங்க, ஏழுமலையான் பற்றியும் பல வெளியில வராத ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றா விஷயமா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மனித சக்திக்கு மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தின்னு சொல்லுவான். அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய இந்த கருவறையில மறைந்திருக்குங்க பலருமே அறியாத அதிசயமான அரிதான 10 தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், எண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வரவழைக்கப்படுது. திருப்பதி அருகே உள்ள இந்த கிராமம் ரொம்ப பாதுகாக்கப்பட்டதாக இருக்கு. மிகச்சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாதாம். இந்த கிராமத்தில் இருப்பவங்க தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாதான். இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியவில்லைங்க. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாதுங்க. கருவறையினுடைய வலதுபுறம் உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நிற்க கோலத்தில் காட்சி தராராம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் தலைமுடி ரொம்பவே மென்மையாக நீண்டதாக மட்டும் இல்லைங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அச்சலாக உண்மையானதாக இருக்குமா. ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி முடியில ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாளாம். அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாளு பெருமாறு. அன்று முதல் திருமலை வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னு வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடக்கூடிய பழக்கத்தை பின்பற்றாங்க. 4வது விஷயம் என்னன்னா பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகே காது வைத்து கேட்டிங்கன்னா ஓயாத அலை ஓசை கேட்குமா. இது நம்ப முடியாததாக இருந்தாலும் இதுவும் ஒரு உண்மைதாங்க. 5வது விஷயம் என்னன்னா பெருமாளுக்கு முன்னாடி மண் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். இதை யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள்னு இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. இனியும் எரியுன்னு சொல்றாங்க. 6வது விஷயம் என்னன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து 12 பேருக்கு மரண தண்டனை விதித்தார். இந்த 12 பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க. அவங்க இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் சுவற்றில் தொடங்க விடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலே தோன்றி உள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க.
7வது விஷயம் என்னன்னா, திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளும் முயற்சி செய்து அதை உலர வைக்க முடியவில்லைங்க. 8வது விஷயம் என்னன்னா, திருப்பதி கோவில்ல விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய மாலைகள் ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில சேர்த்து விடுறாங்க. இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேற்படை என்னும் இடத்துல தேங்கி நிற்பதை பார்க்க முடியுங்க. அடுத்தபடியாக 9வது விஷயம் என்னன்னா, ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது நீங்கள் பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இது அறிவியல் ரீதியாகவும் கண்டறிந்திருக்கும். ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருள் பெருமாளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருதுங்க. இறுதியாக 10வது விஷயமாக பார்த்தீங்கன்னா, ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்பதால இது உயிர்ப்போடு உள்ளது போல முடியாம இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்போதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்குங்க. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்திருந்தாலும் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும். இருந்தாலும் ஏழுமலையின் உடல் மட்டும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் சூடாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகும் ஏழுமலையானின் திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுமா. இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுப்பாங்க. வியாழக்கிழமையில அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கக்கூடிய நகைகளை அகற்றினாலே அது மிகவும் உஷ்ணமாகவும் சூடாகவும் இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, எல்லோராலும் எளிதாக செல்ல முடியாதுன்னு சொன்னோம். திருமலை சென்று வந்தாலே திருப்பவருன்னு பக்தர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையான தரிசனம் செய்கிறாங்க. திருமலையின் அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் ஏழுமலையானின் அருள் நிறைந்திருக்கு. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருக்குங்க. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோயில் கொண்டு இருக்கிறாரு. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரின்னு 7 மலைகளுக்கும் அதிபதி என்பதால் இங்கு பெருமாளுக்கு ஏழுமலையானின் பெயர் உண்டு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்கார கோவிலில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய கோவில் இது மட்டும்தாங்க. இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து செல்கிறாங்க. விசேஷ நாட்களாக இருந்தால் 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை தரிசிப்பாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பதாக கூறப்படுது. பெருமாளின் அபிஷேகத்திற்கு ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சைனாவிலிருந்து புனுகு, பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள் முதலிய விலை உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்படுதுங்க. மேலும் தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்படக்கூடிய 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படும். பிறகு கஸ்தூரி சாத்தி புனுகு தடவப்பட்டு காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடத்தப்படுது. அபிஷேகத்துக்கு சுமார் மட்டும் 1 லட்சம் ரூபாய் செலவாகுதுங்க. மேலும் இங்கு அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறாருன்னு ஐதீகமாக இருக்கு. ஏழுமலையானுடைய சால கிராம தங்க மாலை 12 கிலோ எடை கொண்டதுங்க. இதை சாத்துவதற்கு 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டது. பாதகவசம் 375 கிலோ. கோவிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது. இதனுடைய மதிப்பு 100 கோடின்னு சொல்கிறாங்க. மேலும் ஏழுமலையானின் ஆபரணங்களை குறிப்பாக சொன்னோம்னா ஆபரணம் 500 கிராம் கொண்ட எடை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க. இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லைங்க. இந்த பச்சை மரகத கல்லை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்திக்கிறாங்க. கோயிலில் மூலவருக்கு தினந்தோறும் 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுது. மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுது. மேலும் ஏழுமலையானின் தங்க பீதாம்பரம் மட்டும் 40 கிலோ எடை கொண்டதுங்க. ஏழுமலையானின் உடை 21 முழ நீளமும் 6 கிலோ எடை கொண்ட புடவைப்பட்டு பீதாம்பரமாக இருக்கு. இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது.
திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவாங்க. இதன் மேல் சாத்தக்கூடிய வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நீங்கள் 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டுங்க. இன்னைக்கு இந்த ஏழுமலையான் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய முக்கியமான 10 அதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் திருமலைக்கு சென்று இருந்தீங்கன்னா நம்ம நாராயணான்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.